தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதா? அதுக்கு யார் காரணம்? இது தம்பிக்கு தெரியாட்டு தான் சொல்லணும். யாருக்காவது தெரியாம இருக்கா? சிலிண்டரு, பெட்ரோலு, டீசல் யார் கண்ட்ரோலில் இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கு. இதுக்கு தமிழ்நாடு தான் காரணம், இந்த மாவட்ட ஆட்சியர் தான் காரணம்னு சொல்லணும்னு நினைக்கலா? உங்க டிவியில் அப்படி போடணும்னு விரும்பினீங்களா? என்ன தம்பி நியாயம்? சரியான நிர்வாகம் இல்லை. அதுக்கு காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் தான். 11 வருஷம் ஆட்சி செய்தாலும் அது தன்னை திரும்பி பார்க்கணும். புகழுக்கு அடிமையாகக்கூடாது. பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம் என்பது பெருமை இல்லை. பல நாடுகளோட என்ன உறவு வச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம். எந்த நாடாவது சுற்றி இருக்க நாடுகளோ அண்டை நாடுகளோ உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தி பகல்காம்ல என்ன நடந்து அப்பாவி நம்ம இது சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொன்னுட்டு அதுக்கு எதிர்த்தாக்குதல் நம்முடைய ராணுவம் கொடுக்கு. எந்த நாடாவது இதை தப்புன்னு கண்டிச்சிருந்தா உலக அளவில்? பாரத பிரதமர் தனி விமானத்தை எடுத்து உலகம் பூரா சுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நோ யூஸ். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி. இதுல என்ன இந்த டெமோக்ரசியை காப்பாத்திருக்கோமா? நம்முடைய ட்ரம்ப் சொல்றாரு, நம்ம பாரத பிரதமர் ஒரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் நீங்க குருடு வாங்கிடுங்க, குருடாயில் வாங்கிடுங்க, 30 நாள் வாங்கிடுங்க. யார் அனுமதி? அமெரிக்கா அனுமதி தருது. நமக்கு என்ன அனுமதி தருது? ஒரு 30 நாள் நீங்க வாங்கிடுங்க. எவ்வளவு ஒரு பாரத பிரதமர் இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாண்டமா? எவ்வளவு பெரிய கண்ட்ரி, 150 கோடி மக்களுக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பதில் சொல்றாங்க? இதே டெல்லியில இறங்கி அங்க உள்ள வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், வர்த்தகத்துறை துணை அமைச்சர் நினைக்கிறேன், இறங்கி கிறிஸ்டோபர் நினைக்கிறேன், டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்காரு. நாங்கள் எந்த நாட்டோடு வர்த்தகம் பண்ணாலும் எங்களுடைய நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் லாப வருமானி தான் பார்ப்பமே தவிர இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வருதோ அல்லது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணமோ இந்தியாவுக்கு ₹1 கூட அதுல லாபத்துக்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம். அவங்க இப்படியே தான் இருக்கணுமே தவிர எங்க அளவுக்கு அவங்கள வளர விட மாட்டோம். எந்த ரியாக்ஷனும் பண்ணாங்களா? இல்லையே. ஆனா அதே அளவுக்கு பேசவே மாட்டார்னு சொல்லி இவரால் விமர்சனம் பண்ணப்பட்ட மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருக்கின்றார். ஈராக்கோடு போர் நடக்கு, இது தப்புன்னு சொல்லி அமெரிக்க மண்ணிலிருந்து பேசினவர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங். பேசினாரா பேசலையா? நம்முடைய ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரு ராஜன், தெரியுமில்ல? ராஜன் தானே அவர் பேரு? ரகுராம் ராஜன். அந்த ரகுராம் ராஜன் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நம்முடைய அமெரிக்க அரசு, ட்ரம்ப் அரசு இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு பண்ண உடனே அவரு என்ன சொல்றாரு? அந்த ஊர்ல இருந்துட்டு என்ன சொல்றாரு? இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்புங்காரு. இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்பு ஒரு பாரத பிரதமர் சொல்ல முடியல, வெளியுறவு சொல்ல முடியல, வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்ல முடியல. இவங்க எல்லாம் என்ன கணக்கில் வராங்க சொல்லுங்க? நீங்க எல்லாம் என்னைக்காவது மாண்புமிகு பாரத பிரதமர், ரயில்வே அமைச்சர் இருக்கார்ல, என்னைக்காவது ஒரு ட்ரெயினுக்கு கொடி அசைச்சிருக்காரா? எங்கேயாவது விபத்து நடந்துன்னா போனோம். அந்த ஒரு வேலையை தவிர வேற வேலை இருக்கா அவருக்கு? ஒண்ணும் கிடையாது. விமான அமைச்சர் இருக்காரு, விபத்து நடந்தாதான் எங்கேயும் போனோம். அதே போல வெளியுறவுல வெளிநாட்டில் போய் ராணுவத்துக்கு தேவையான தளவாடம் வாங்குதியா? பிரான்ஸ் நாட்டில் டச்சல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்குதியா? யாரெல்லாம் போறியா? வெளியுறவுத்துறை அமைச்சர் போனாரா? ராணுவ மந்திரி போனாரா? யாரு போனாங்க? வெக்க கேடு. ஆக எந்த அமைச்சரையும் செயல்பட விடாம நான் தான் ஒன்னு சொல்லி இப்படி இருந்தா எப்படி நடக்கும் நாடு? அதுதான் வெளிநாடுகள் எல்லாம் நம்மகிட்ட இல்ல. போற நாடுல எல்லாம் அதானி அம்பானிகளை கூட்டு போறாங்க. அவங்களுக்கு தான் போய் பேசுறாங்களே தவிர சிலோன்ல கூட நம்முடைய விண்டு மில் போடுங்க, சோலார் போடுங்க, அதானிக்கு கொடுங்கன்னு கூட்டி கொண்டு போய் சொல்றாரு. அந்த ஒரு சின்ன நாடு நம்மளை மதிப்பாங்களா? சுற்றி எந்த நாடாவது இந்தியா கூட நிற்கின்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். யாரும் இல்லை.